உடையார் பாகம் 1 அத்தியாயம் 19. அந்த மெய்க்காவல் வீரன் பல்வேறு விதங்களில் அந்த குதிரையை நிறுத்த முயற்சி செய்து தோல்வி அடைந்து மறுபடியும் குதிரையை உடையாளூர் நோக்கி திருப்பி வந்தான். காலையில் சூரியன் உதயமாகி 3 நாழிகைக்கு குதிரை ஏறியவன் இருட்டி 2 நாழிகை பொறுத்து கரூர் தேவர் வீட்டு வாசலுக்கு முன் வந்து நின்று 2 கைகளையும் தூக்கி மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று கதறினான். முத்தான பொன்னங்கையை நோக்கி கை கூப்பினான். இடைவாளை கழற்றி தரையில் எறிந்தான். தலைப்பாகையை உருவி தரையில் போட்டான். மேல் சட்டையை கழற்றி இடப்புறம் வீசினான். இடுப்பு வேட்டியை உருவி வலப்புறம் வீசினான். அவன் வெறும் கோவணத்தோடு குதிரையில் உட்கார்ந்து கொண்டிருக்க குதிரை எகிரிக்கொண்டே இருந்தது. போதும் என்று ஒரு வார்த்தை கரூர் தேவர் சொல்ல குதிரை அமைதியாகியது. அந்த மெய்க்காவல் வீரன் உடம்பு நடுங்க கீழே இறங்கி சுருண்டு விழுந்து மெல்ல தவழ்ந்து வந்து கரூர் தேவரின் காலில் வந்து விழுந்து, என் கர்வத்தை மன்னிக்க வேண்டும், எனக்கு இதற்கு மேலும் தண்டனை இருப்பினும் நீங்கள் தரலாம், நான் ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன் என்று சொன்னான். நீ மெய்க்காவல் செய்தது போதும், உன் ஊருக்கு போய் உழவு தொழில் செய் என்று அவனை கரூர் தேவர் திருப்பி அனுப்பினார். அன்றிலிருந்து பழையாறை மெய்க்காவல் வீரர்கள் எவரும் உடையாளூரில் வாலாட்டுவது இல்லை. கரூர் தேவரின் புகழ் சோழ தேசம் முழுவதும் பரவியது. கரூர் தேவர் சிறந்த வைத்தியர், சித்தபுருஷர், ஞானி, சோழ மன்னர் ராஜராஜர் விரும்பி ஏற்றுக்கொண்ட குரு. அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகளை சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் என்கிற மும்முடி சோழ பிரம்மராயர் அவருக்கு தெரிவித்துவிட்டுத்தான் தொடர்ந்து நடத்துவார். அவர் அறியாது சோழ தேசத்தில், ஏன் பரதகண்டத்தில், ஏன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதுவும் அசைவதில்லை. அவருடைய முழு பலம் தெரிந்தவர்கள் வெகு சிலரே. அருள்மொழி பட்டரின் அப்பா சேனாதிபதியான கிருஷ்ணன் ராமன் என்கிற பிரம்மராயர் உடையாளூருக்கு அருள்மொழியை அனுப்புகிற போது மறந்து போயும் அவருக்கு எதிரே மரியாதை குறைவாக ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே, மரியாதை குறைவாக ஒரு எண்ணம் கூட தோன்ற விடாதே. உன் எண்ணம் தோன்றுகின்ற போதே உனக்கு முன் அந்த எண்ணத்தை அவரால் அறிய முடியும். கரூர் தேவர் எல்லாம் கடந்தவர், எங்கும் இருப்பவர். அவர் இறைவனின் அம்சம். சோழ தேசத்தின் உயர்வுக்கு மிக முக்கிய காரணம் கரூர் தேவர். இதை ராஜராஜர் நன்கு அறிவார். அரண்மனையில் உள்ள பல பெண்டீர்களும் முக்கியமானவர்களும் அறிவார்கள். எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். தயவு செய்து நீயும் புரிந்து கொள். அவரை நோக்கி சிறிதளவும் பிசகாக நடந்து கொள்ளாதே. இது என் கட்டளை. மீறி நடந்ததாக தெரிந்தால் அவர் உன்னை தண்டிக்கின்றாரோ இல்லையோ, நான் உன்னை கடுமையாக தண்டிப்பேன் என்று எச்சரித்து அனுப்பினார். தன் அன்பு தந்தையும் சேனாதிபதியுமான பிரம்மராயர் இத்தனை கடுமையாக பேசி அருள்மொழி பார்த்ததே இல்லை. அவன் அப்பாவை நமஸ்காரம் செய்து, தந்தையே, உங்கள் உத்தரவுப்படி கரூர் தேவரை நெஞ்சுக்குள் வைத்து போற்றி நடந்து கொள்வேன். சிறிதளவும் அவரை எதிர்க்கின்ற ஒரு மனோபாவத்தை வளர்த்து கொள்ள மாட்டேன். அதே நேரம் எனக்கு இருக்கின்ற கேள்விகளை, பிரபஞ்சம் பற்றிய சந்தேகங்களை, வாழ்க்கை பற்றிய அலசல்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. இதற்கு உங்கள் அனுமதி வேண்டும் என்று கைகூப்பினான். இதை என்னிடம் கேட்பதை விட அங்கு போய் நின்றதும் அவரிடம் கேள். அவர் கற்றுத்தருகிறேன் என்றால் மேற்கொண்டு தொடர்ந்து பேசு. இல்லையெனில் வெறுமே
அங்கு ஒரு வேலைக்காரனாக இரு என்று பதில் சொன்னார். அருள்மொழி சம்மதித்தான். சோழ தேசத்தின் வழிகாட்டியாக இருக்கின்ற கரூர் தேவரோடு ஓரிரு மாதம் இருப்பதற்காக அவரை நோக்கி வந்து அவரை நமஸ்கரித்து அவர் அனுமதி பெற்று அவர் வீட்டுக்கு எதிரே உள்ள ஒரு அந்தணர் வீட்டில் தங்கியிருந்து அவரை தினசரி தரிசித்து வந்தான். கரூர் தேவர் அருள்மொழியை அருகே உட்கார வைத்து அவன் தகப்பனாரான சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனுடைய நலங்கள் பற்றி விசாரித்தார். அவன் படிப்பு பற்றி விவரம் தெரிந்து கொண்டார். இரு என்று கட்டளையிட்டார். கரூர் தேவர் அருள்மொழியை சேனாதிபதியின் மகன் என்று கொண்டாடவும் இல்லை, புறக்கணிக்கவும் இல்லை. எப்போது அவனிடம் பேச வேண்டுமோ, என்ன அவனிடம் பேச வேண்டுமோ அதை மட்டும் தெளிவாய் பேசி வந்தார். குரு என்பவருக்கு அருகில் உட்கார்ந்திருப்பது போல சந்தோஷமான விஷயம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. எல்லாம் கற்றறிந்து எந்த கேள்விக்கும் பதில் கொடுத்து எது பற்றியும் தெளிவாக பேசி உள்ளுக்குள் இருக்கும் சந்தேகங்களை மெல்ல அகற்றி சீடன் அறியாமலேயே அவனை வழிநடத்தி கொண்டு போகின்ற மகானுக்கு குரு என்றுதானே பெயர். அப்படிப்பட்ட குருவின் சந்நிதானம் எத்தனை இதமானது! வாழ்க்கையை பற்றி எவ்வளவு பெரிய நம்பிக்கைகளை இவர் பேச்சுக்கள் கொடுக்கின்றன. அருள்மொழி பட்டன் ஆச்சரியத்தோடு தன் எதிரே அமர்ந்திருக்கின்ற கரூர் தேவரை பார்த்து கொண்டிருந்தான். கரூர் தேவருக்கு இடப்பக்கம் அவன் அமர்ந்திருக்க வலப்பக்கம் உள்ளவர்களையே அவர் பார்த்து கொண்டிருந்தார். நீண்ட வெள்ளை தாடி, அதைவிடவும் வெண்மையாய் பூத்த தலைமுடி, சுருக்கங்கள் விழுந்த முகம், மெத்து மெத்தென்ற உள்ளங்கைகள், நீண்ட விரல்கள், பொன்னிறத்தோடு கூடிய முழங்கை ரோமங்கள், எலும்புகள் துருத்தி கொண்டிருக்கும் உடம்பு, கூர்மையான கண்கள், அசைந்து படம் போன்ற மார்பு, உபவாசத்தால் ஒட்டிய வயிறு, நல்ல உயரம். அவர் அவ்வப்போது சிரித்த பொழுது மனம் சொக்கிப்போய் அவரையே பார்த்து கொண்டிருக்கும். பேச்சை விட அந்த சிரிப்பில்தான் எல்லோர் மனமும் மயங்கி அவர் காலின் கீழ் வழித்து போட்ட உணவாய் விழுந்து கிடந்தது. அவர் யாரையும் வேற்றாளனாகவே பார்க்கவில்லை, எவரையும் பிரித்தே எண்ணவில்லை. யார் வந்தாலும் எழுந்திருக்கவில்லை, எது நடந்தாலும் பதட்டப்படவில்லை. இது இப்படிதான் நடக்கும் என்று தெரிந்தது போலவே எப்போதும் அமர்ந்திருந்தார். ஐயா, உங்களுடைய ஊரான கரூர் எங்கிருக்கிறது? நீங்கள் எப்போது பிறந்தீர்கள்? எதிரே அமர்ந்திருந்த ஒரு படித்த இளைஞன் கை கட்டி கொண்டு கேள்வி கேட்டான். என்னுடைய தாயின் கருப்பைதான் நான் பிறந்த ஊர். என் தாய் எந்த ஊரில் இருந்தாள் என்று எனக்கு தெரியவில்லை. அது பற்றி நான் அக்கறையும் படவில்லை. என் தாயினுடைய ஊருக்கு வந்து சேர்ந்த உடனேயே அந்த ஊர் பற்றி நான் தெரிந்து கொண்டு விட்டேன். அந்த ஊரில் நான் வளர்ந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் வெறும் ஆத்மாவாக அங்கு இருந்ததும், அந்த ஆத்மா என் மனதை மலர வைத்ததும், மனம் மலர புத்தி ஒன்றானதும், புத்தி பலமாக உடம்புள்ளே அவயங்கள் வளர்த்ததும், அவைகளுக்கு புத்தி கட்டளை இட்டதும் எனக்கு தெள்ளத் தெளிவாய் நினைவில் இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் கருவில் வாழ்ந்த காலம் நினைவில் இராது. அதனால்தான் அவர்கள் மனிதர்கள். கருவில் வாழ்ந்த காலம் எவனுக்கு நினைவு இருக்கின்றதோ அவன் தேவன். நான் சாதாரண மனிதன் அல்ல, நான் மனிதர்களுக்கும் மேலே என்பதால்தான் என்னை தேவன் என்று அழைக்கிறார்கள். நான் கரு என்ற ஊரிலே பிறந்த மனிதனில்லாத தேவன் இனத்தை சார்ந்தவன். நான் சொல்லுவது ஜாதியை அல்ல, என் நிலையை. ஐயா, இதைதான் கருவிலே உதித்த திரு என்று சொல்வார்களா? சொன்னால் கேட்க நன்றாகத்தான் இருக்கு. ஐயா, நீங்கள் பிறந்த ஊரை எனக்கு தெரிவிக்க வேண்டாம்.
நீங்கள் வாலிபனாக இருந்தபோது யார் அரசாண்டார்கள் என்பதை சொல்லலாம் அல்லவா? ஆகா, தாராளமாய் சொல்லலாம். நான் வாலிபனாக இருந்தபோது ராமர் அரசாண்டார். என்ன? ராமச்சந்திர பிரபு அயோத்தியை தலைநகரமாக கொண்டு பரதகண்டம் முழுவதையும் அரசாண்டிருந்தார். அவ்வளவு வயதா உங்களுக்கு? ஏன், கிருஷ்ணருடைய காலத்தில் கூட நான் இருந்திருக்கிறேனே. அவர் யாதவ மன்னராக அங்கு ஆட்சி செய்த பாரத போர் நடத்திய போது நானும் அங்கு போயிருக்கிறேன். கூட்டம் வாயடைத்து நின்றது. ஏன், நான் சொன்ன பதில் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லையா? கை கட்டி கேள்வி கேட்டவனை உற்று பார்த்து கேட்டார். எனக்கு தெரியவில்லை ஐயா, நீங்கள் பேசுவது அதிசயமாக இருக்கிறது. நீ உனக்கு தேவையில்லாத விஷயத்திற்கு கேள்வி கேட்கிறாய். அதனால் பதில் அதிசயமாய் போய்விட்டது. உனக்கு தேவைப்பட்டிருந்தால் பதிலை ஆராய்கின்ற புத்தி உடனே மனதிற்குள் வந்திருக்கும். எனவே நீ என்னை பற்றி ஆராய்வதை விட்டுவிட்டு உன்னை பற்றி நீ யார் என்று விசாரிக்க கற்றுக்கொள். நான் யார் என்று எப்படி விசாரிப்பது? இடது பக்கம் அமர்ந்திருந்த அருள்மொழி பட்டன் சட்டென்று கேள்வி கேட்டான். உன்னை உற்று பார்ப்பதன் மூலம். என்னை உற்று பார்ப்பது எவ்விதம் நடக்கும்? அது தியானத்தின் மூலம் நடைபெற வேண்டிய விஷயம். தியானம் செய்வதற்கு என்ன முறை? தியானம் செய்வதற்கு மந்திர ஜபம் அல்லது இறைவன் நாமம் திரும்ப திரும்ப சொல்லப்பட வேண்டும். எந்த இறைவன் நாமத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லலாம்? வேறொருவன் கேட்டான். எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அதோ அந்த முற்றத்தில் இருக்கின்ற காக்கை கா கா என்று அடிக்குரலில் குமுறுகிறதே, அதே விதமாக கூட சொல்லலாம். மரா மரா என்று ஒரு மரத்தின் பெயரை சொல்லி கொண்டிருந்தவன் ராமருடைய காவியத்தை எழுதுகின்ற ஞானத்தை பெறவில்லையா? அதே போல நீயும் அந்த காக்கை போல அடிக்குரலில் குமுற கற்றுக்கொள். உனக்கு தியானம் கைகூடும். தியானம் கைகூடினால் சகலமும் நடக்கும். இடையறாது மந்திர ஜபம் செய்வதற்கு என்ன யுக்தியை கையாள வேண்டும்? வைராகியம் வேண்டும். தந்திரங்கள் பலிக்காது. செய்தே ஆக வேண்டும் என்ற வெறி ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும். அந்த வெறி ஒருவனுக்கு எப்போது ஏற்படும்? எவன் தோற்றுப்போய் சிதறுண்டு கிடக்கின்றானோ, எவன் வாழ்க்கையில் அடிவாங்கி அழுகின்றானோ, அவனுக்குள்தான் வேகமான வைராகியம் பிறக்கும். மனதில் அதிருப்தி ஏற்படும் வரை, உலக வாழ்க்கையில் நசுங்கி வேதனைப்படும் வரை கடவுளை பற்றி சிந்தனை எவருக்கும் வராது. வெற்றிகள் உங்களுக்கு மயக்கத்தை கொடுத்து கடவுளில் இருந்து அப்பால் அழைத்து போய்விடும். நான் செய்தேன், என்னால் முடியும் என்கின்ற அகங்காரத்தை கொடுக்கும். அகங்காரம் வளர வளர உங்களை சுற்றியுள்ள மனிதர்களை கூட நீங்கள் அறிய முடியாமல் போய்விடுகிறீர்கள். இதுதான் தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை என்ற காரணமா? அப்படியும் வைத்து கொள்ளலாம். கரூர் தேவர் மாணவர்களோடு அந்த மாளிகையின் கூடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதே முற்றத்தை ஒரு கணம் உற்று பார்த்தார். மெல்ல பின்பக்கம் எட்டி பார்த்தார். முத்துநங்கை, மழை வரும் போல இருக்கிறது. மாடியில் நெல் உலர்த்தி இருக்கிறார்கள். அதை வாரிக்கொண்டு வந்துவிடு என்று உத்தரவிட்டார். ஐயா, எப்படி சட்டென்று மழை வரும் என்று சொல்கிறீர்கள்? நன்கு வெயில் காய்கிறது. ஆனால் வெளிச்சம் குறைந்து விட்டது. காற்றின் திசை மாறிவிட்டது. இவற்றை வைத்துதான் மழை வரும் என்று சொல்கிறேன். ஐயா, இந்த மழை வருவதை தெரிந்து கொள்ளும் தந்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கலாகாதா? உலகத்தில் ஒரே ஒரு தந்திரம்தான் உண்டு தம்பி. கேள்வி கேட்டவனை நோக்கி அவர் பதில் சொல்ல துவங்கினார். 19வது அத்தியாயம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.